Hi friends, இப்போ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா either group 2 or group 4 வந்து எக்ஸாம்ஸ் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. நான் group 1 எடுக்கிறவங்கள லிஸ்ட்ல எடுக்கல. group 4 படிக்கிறவங்க மேக்ஸிமம் ஒரு 60 to 70% and group 2 படிக்கிறவங்க ஒரு 30 to 40%. ஸோ இதுல வந்து ஜென்ரலா நமக்கு வந்து ஒரு 200 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுல வந்து 100 வந்து லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜை நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறத படிச்சா மேக்ஸிமம் வந்து சூப்பராகவே வந்து அடிச்சிடலாம். ரிமைனிங் இருக்கிற ஒரு 100 அதுல வந்து 25 வந்து ஆப்டிடியூட்ல போயிடும். ஸோ அதுவும் நல்லா பண்ணனா ஒரு 22 எபோ ஸ்ட்ராங்கா எடுத்துடலாம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அன்பிரடிக்டபிள் தான். ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா அதுல வந்து நல்லா படிச்சுன்னா ஒரு 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சுன்னா ஒரு 6 to 7 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நல்லாவே வந்து போட்டுடலாம். மீதி இருக்கிறது இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்ல தான் நிறைய பேர் கொஞ்சம் டஃபா வந்து நம்ம ஃபீல் பண்றோம். ஸோ அதுல கிட்டத்தட்ட வந்து நமக்கு சிலபஸ்ல வந்து ஒரு 80 to 90 டாபிக்ஸ் வந்து இருக்கு. இந்த ஒவ்வொரு டாபிக்கும் படிக்க நமக்கு வந்து குறைஞ்சது சில டாபிக் ரொம்ப பெருசா இருக்கும், சில சின்னதா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஒரு 10 to 20 ஹவர்ஸ் வந்து ஆகும். இதுல வந்து நம்ம எல்லா டாபிக்ஸும் அதை ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறோம்னா நமக்கு வந்து டைமும் இருக்காது அண்ட் நம்ம ஞாபகமும் வச்சிருக்க முடியாது. அதே சமயத்துல எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஸோ முக்கியமா ஒரு 50 டாபிக்ஸ் பிகாஸ் நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஒரு 60 டாபிக்ஸ் வந்து சூஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கொண்டு போனோம். அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து ஃபீட்பேக் வந்தது. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நம்ம ஒரு ஜிஎஸ் 50 டாபிக்ஸ் டெஸ்ட் பேட்ச்ன்றது கொண்டு போக போறோம். கண்டிப்பா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு கைடன்ஸ் வந்து தரும். ஏன்னா எக்ஸ்ட்ரா நம்ம அங்க இங்கன்னு அப்படி இப்படின்னு படிக்கிறதுக்கு கரெக்டான ஒரு விஷயத்த வந்து கரெக்டான முறையில படிக்கணும். ஏன்னா நம்ம வந்து இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் படிக்கணும் அவசியம் இல்லை. சில விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து படிச்சணும், சிலதை நார்மலா படிச்சா போதும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா படிக்க வேண்டிய இந்த 50 டாபிக்ஸ். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஒரு 5 years group 2 and group 4 கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இருந்து இந்த டாபிக்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸும் வந்து கேட்கறாங்க. ஸோ இந்த டாபிக்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணா ஜிஎஸ்ல ஒரு 65 கொஸ்டின்ஸ் நமக்கு வருதுன்னா இதுல இருந்தே ஒரு 60 கிட்ட ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி 50 டாபிக்ஸ் தான் நம்ம வந்து இதுல சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டாபிக்ஸ் பேஸ் பண்ணி தான் டெஸ்ட் பேட்ச் வந்து கொண்டு போக போறோம். ஸோ இது எப்படி கொண்டு போக போறோம் அதை வந்து நம்ம பார்ப்போம். நீங்க ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணி பெட்டரா மூவ் ஆயிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இல்லை. ஸோ நீங்க வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இல்ல நான் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண ஒரு டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு, மறுபடியும் எனக்கு ஸ்டடீஸை வந்து ஸ்ட்ராங்கா மூவ் பண்ண ஒரு பேட்ச் வேணும் அப்படின்னு உங்களுக்கு யோசனை இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த பேட்ச் வந்து உங்களுக்காக தான். ஸோ நீங்க வந்து கொஞ்சம் இதுல நான் பேசுற விஷயத்த வந்து கவனிங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா May 26 வந்து ஸ்டார்ட் ஆகுது. தட் இஸ் இந்த மண்டே இல்லாம நெக்ஸ்ட் மண்டே July 4th வரைக்கும் நம்ம கொண்டு போக போறோம். ஸோ 50 டாபிக்ஸ் என்றதுனால இது மேக்ஸிமம் டெய்லி டெஸ்ட் ப்ராக்டிஸா தான் கொண்டு போக போறோம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டாபிக், சில 2 டாபிக்கா இருக்கும்போது அப்ப வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு 2 டாபிக் என்ற மாதிரியும் கொண்டு போவோம். டெஸ்ட் பேட்ச் டீடைல்ஸ் வந்து நம்ம வந்து பார்ப்போம். நமக்கு இந்த எக்ஸாம்ல ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்குது இந்த ஜிஎஸ் பார்ட் தான். அதை வந்து நம்ம ஈஸியா கொண்டு போகிறது தான் எப்படின்னு பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்கனைஸ்டா படிக்கணும். ஆர்கனைஸ்டானா ஸோ எதா இருந்தாலுமே நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கை வந்து படிக்கணும். அண்ட் தென் ஸ்கூல் புக்ல உள்ள புக் பேக்கை வந்து படிக்கணும். அண்ட் டிஎன்பிஎஸ்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசஸ் அந்த ஒவ்வொரு பர்டிகுலர் டாபிக்கும், பிகாஸ் நீங்க படிக்க போறது இந்த 50 டாபிக்ஸ் என்ற பட்சத்துல கண்டிப்பா இது எல்லாத்தையுமே நீங்க பெட்டரா பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசஸ் வந்து பார்க்கணும். அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து போத் பிவைக்யூ அண்ட் அந்த டாபிக் ரிலேட்டட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், ஸோ அந்த மாதிரி 30 டெஸ்ட் நம்ம வந்து கொண்டு போக போறோம். ஸோ 3000 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து எல்லா டாபிக்குமான ஸ்கூல் புக்ஸ் பிடிஎஃப் அண்ட் கிளாஸஸ் அண்ட் பிவைக்யூ அனலைசஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 80:20 பிரின்சிபல் தான் வந்து ஃபாலோ பண்றோம். 80:20 பிரின்சிபல்னா நிறைய விஷயத்துல நம்ம 20% போடுற எஃபர்ட் தான் 80% ரிசல்ட் வரும்ன்ற மாதிரி. அதே மாதிரி நம்ம இந்த 50 டாபிக்ஸை சூஸ் பண்ணி படிச்சுன்னா கண்டிப்பா வந்து ஒரு 55 to 60 கொஸ்டின்ஸ் வந்து ஸ்ட்ராங்காவே வந்து அடிக்க முடியும். ஸோ உங்களுக்கான பிளான் வந்து இதுதான். நான் வந்து இந்த ஒவ்வொரு டாபிக் வைஸ் டிஎன்பிஎஸ்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம், பிகாஸ் இந்த கொஸ்டின்ஸ் ரேஞ்சஸ் தான் லாஸ்ட் ஒரு 5 yearsா குரூப் 2 and 4ல வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டாபிக்ஸ் எல்லாமே நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ப்ரியாரிட்டி பேஸ்ல வந்து இந்த டாபிக்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதே மாதிரி இந்தியன் பாலிட்டி, ஸோ இதுல படிக்கிறது எல்லாமே டு தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான். எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அண்ட் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, ஜியாகிரபி,
ஜென்ரல் சயின்ஸ். ஸோ எல்லாத்துலயுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். சம்டைம்ஸ் வந்து 2 டாபிக் சேர்ந்து ஒரு டெஸ்டா வந்து இருக்கும். ஸோ அந்த இதுல உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 2 days வந்து டைம் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த குரூப் 4 எக்ஸாம் அண்ட் குரூப் 2 எக்ஸாம் நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இந்த ஒரு ஷார்ட் பீரியடை கரெக்டா யூஸ் பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் இருந்தா இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அண்ட் நிறைய போர்ஷன்ஸ் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல இருக்கு. நம்மளை டைவர்ட் பண்ணவும் நிறைய விஷயங்கள் இங்க இருக்கு. அதுல எதுலயும் மாட்டிக்காம கரெக்டான ஒரு டைரக்ஷன்ல போகவும் இந்த ஒரு டெஸ்ட் பேட்ச்ன்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த டெஸ்ட் பேட்சை நீங்க வந்து ஜாயின் பண்ணி கரெக்டா டெய்லி டெஸ்ட் எழுதி அண்ட் உங்க மார்க்கை வந்து என்ரோல் பண்ணி ரேங்க் லிஸ்ட் டெய்லியும் வந்து பார்த்து கரெக்டா ஜிஎஸ் ஒரு சைடா டெய்லி ஒரு 4 to 6 hours நீங்க கரெக்டா இந்த பர்டிகுலர் இந்த பீரியடை வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாவே நல்ல ஸ்கோர் வந்து பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கான ஹை கான்ஃபிடன்ஸோட நீங்க வந்து இந்த எக்ஸாம்ல அணுகலாம். ஸோ ஃபைனலா நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த சோர்சஸ், ஸோ மெயினா நம்ம எதை படிக்கிறோம் எப்படி படிக்கிறோன்றது முக்கியம். ஸ்கூல் புக் அண்ட் அது ரிலேட்டட் புக் பேக் கொஸ்டின்ஸ், அதாவது இந்த ஒவ்வொரு பர்டிகுலர் டாபிக் ஆனது அண்ட் நம்ம கிளாஸஸ் அண்ட் பிவைக்யூ அனாலிசிஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அண்ட் எக்ஸ்பிளனேஷனை உங்க நோட்ல நோட் பண்ணி அண்ட் ஃபைனலா எக்ஸாம்ஸ் அப்ப ரிவைஸ் பண்ணிட்டா நீங்க ஜிஎஸ்ல கண்டிப்பா 55 to 60 எடுக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ கண்டிப்பா இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் காட்டும். நாங்களும் உங்க கூட வந்து கரெக்டா இதை வந்து கொண்டு போய் கரெக்டா உங்களுக்கான கான்ஃபிடன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரிதான், நான் ஆல்ரெடி ஒன்று கரெக்டா போயிட்டு இருக்கேன்ற பட்சத்துல நீங்க வந்து இதையும் போட்டு குழப்பிக்க தேவையில்ல. எனக்கு வந்து நான் கரெக்டா இருக்கிறனால கரெக்டா யூஸ் பண்ணணும்ன்றவங்களுக்கு ஆனா கரெக்டான பேட்ச் இது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல பேமெண்ட் டீடைல்ஸ் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.